இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. காவேரிக்கு அனைத்து குச்சி கூட்டுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சரியா, அதுக்கு நீடு இல்லைன்றதுனால பண்ணலை. இப்போ முக்கியமான நீடு இம்மிடியேட்டாக இப்போ ஒரு லா வருது, லாக்காக இதை கூட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து சேரலைன்னா இப்போ என்ன உங்களோட அஜெண்டா? கனிமொழி அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகா ஒரு நாடகம் போடுது, இந்த நாடகத்தெல்லாம் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கனிமொழி விமர்சனம். நீங்கள் போட்டதெல்லாம் வந்து பிக்சரு, இதெல்லாம் வந்து நாடகமா? டெல்லியில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்து சப்போஸ் இவங்க அலைன்ஸில் இருக்கும்போது இவங்க கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சுன்னா அப்போ டெல்லியில் பவர் சபரிசனாக இருப்பார், கனிமொழியாக இருக்கார். பேச்சுக்கு இங்கேருந்து அங்கே போனால் தப்பு இல்லையா, அங்கேருந்து இங்கே வந்தால் கரெக்டாக. இங்கேருந்து போகும்போது தப்புன்னு தானே சொன்னாங்க, நீங்கள் ஏன் போகணும் அப்படிலாம் இதில் எலி பொறியில் மாற்றாதீங்க அப்படி இப்படிலாம் பேசினாங்க. சும்மா விமர்சிக்கணும், அரசியல் செய்யணும். இதுக்கு முன்னாடி கலைஞர் என்ன பண்ணார், லெட்டர் எழுதினார். ஜெயலலிதா பிரதமருக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க அப்படின்னா இது இன்டர்நேஷ்னல், இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய இது வந்து மத்திய அரசு தான் தவிர மாநில அரசுக்கிட்ட பவர் கிடையாது. ஸோ மத்திய அரசு தான் நம்ம கேட்கணும், நீ எழுதுகிற லெட்டருக்கு ரிசல்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கெட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம புது வரவு வணக்கம் சந்தியா. சந்தியாவுக்கு வந்து நேற்றே பார்த்தீங்கன்னா பல பேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இத்தனை நாளாக நானும் இந்த பாபா படத்தில் இவர் சொல்கிற மாதிரி தான், நானும் காலையில் மெசேஜ் பண்ணுறேன், செய்கிறேன், எனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோஅப் இல்லை. நேற்று தான் வந்தாங்க சந்தியா, ஃபாலோவர் கிரியேட் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள் சந்தியா. அதனால் நீங்களே கேள்வி ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார். டீலிமிட்டேஷன் பற்றி வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஆனால் அதில் வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கேவும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை இல்லையா சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்தது தான். நம்ம இவங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து அதை பற்றி விவாதமாகவே வச்சுருந்துருக்கணும். ஓகேவா? என்ன காரணத்தினால இவங்களும் மக்கள் நலனில் வந்து உத்வேகமாக தான் இருக்காங்க, அதனால் எல்லாம் இணைஞ்சு செயல்படுறதுக்காக பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். சரி, காவேரிக்கு அனைத்து குச்சி கூட்டுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சரியா, அதுக்கு நீடு இல்லைன்றதுனால பண்ணலை. இப்போ முக்கியமான நீடு இம்மிடியேட்டாக இப்போ ஒரு லா வருது, லாக்காக இதை கூட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து சேரலைன்னா இப்போ என்ன உங்களோட அஜெண்டா? அவங்களுக்கு தெரியுது போல் காவேரி இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, நம்ம இதை கேட்கலாம், தேவையானதை வந்து நம்ம புறக்கணிக்கலாம். ஸோ இப்படி வந்து பாலிடிக்ஸ் இதுதான் காலங்காலமாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு இதில் ஒரு இன்னும் ஹைலைட்டடான விஷயம்னா, வாலண்டரியாக வடிவேல் வந்து வண்டியில் ஏறின மாதிரி அதிமுகவும் போல இருக்குது. சரி, அதிமுகன்னு ஒன்று நம்ம தேவாக்கு அது சொன்னால் கோவம் வரும். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. சரி, அதையும் சேர்த்து புறக்க நினைக்கிறாங்கன்றது கொஞ்சம் பேசிக்கலாம். இது நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எடப்பாடியோட நியூஸை இந்த ஜெயா டிவியில் போடுறாங்களோ இல்லையா, இப்போ கலைஞர் டிவியில் அதிகமாக போடுறாங்க சார். அவரோட லைவை கலைஞர் டிவியில் அதிகமாக எடுக்கிறாங்க. வேறு எவனும் போடுறது இல்லைப்பா. மித்தன் கிட்ட போய் புலம்பியிருப்பார், மித்தனும் அங்கே ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ணி போட வச்சுருந்துருப்பார். நேற்று அவர் காரில் ஏற போன மாதிரி அது மாதிரி அந்த மாதிரி தான். சரி, காரு அதான் உதயநிதி ஏற்கனவே சொல்லிட்டாப்புல, ஏறிடுங்க ஒரு பின்னாடியே வந்துடுங்கன்னு சொல்லிட்டாப்புல. நிலமை அதுதான். அதாவது எதில் வேணால் ஆடலாம், ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இவர் ஆணவத்தில் ஆடின ஆள் எல்லாம் வீணாக தான் போவார். சொன்ன அந்த டைலாக முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்கிறேன். அது தம்பி, அதை தான் நம்ம ஸ்டைலு சொல்லிக்கிறான். அவர் ஆணவத்தில் ஆடின எடப்பாடி காணாமல் போவார்ன்றதுல எந்த மாற்றம் இல்லை. கனிமொழி அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகா ஒரு நாடகம் போடுது, இந்த நாடகத்தெல்லாம் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கனிமொழி விமர்சனம் பண்ணியிருக்கு. நீங்கள் போட்டதெல்லாம் வந்து பிக்சரு, இதெல்லாம் வந்து நாடகமா? கனிமொழி தன்னுடைய முதல்ல கனிமொழி அக்காக்க என்னுடைய வேண்டுகோள் என்ன, முதல்ல உங்களுடைய இருப்பை உங்கள் கட்சியில் தக்க வச்சுக்கிட்டு, தேவைன்னா வச்சுக்கிறாங்க இல்லைன்னா எடுத்து போகிறாங்களா, அதை எப்போவுமே ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு
மக்களுக்கு பேச முதல்ல தண்ணியே காப்பாற்றிக்க தெரியாத மக்களுக்கு என்ன காப்பாற்ற போகிறான்? என்னது தன்னையே காப்பாற்றி தெரியாதவன் மக்கள் முதல்ல நீ ஒரு சிறந்த அரசியல்வாதியாக ஒரு மக்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு ஊழியராக இருக்கன்னு வச்சுக்கேன். முதல்ல உன் குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? உன் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பார்க்கறது தான் கரெக்டு. அந்த மாதிரி ஒரு 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 ரூலிங்கை பற்றி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசலைன்னா முதல்ல நீ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இடத்துல இருக்கணும். முதல்ல திமுக நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பொசிஷன் ஏதாவது இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதை பற்றிலாம் பேசுங்க. ஸ்டேட்டுக்குள்ளே நீ வராத, டெல்லியிலே இருன்ற மாதிரி போயிருச்சு. அதுவே கிடையாது. டெல்லியில் மட்டும் என்ன இருக்குது? அங்கேயும் பெருசாக இல்லை. நீ தம்பி டெல்லியில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்து சப்போஸ் இவங்க அலைன்ஸில் இருக்கும்போது இவங்க கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சுன்னா அப்போ டெல்லியில் பவர் சபரிசனாக இருப்பார், கனிமொழியாக இருக்காது. அப்பயும் சபரிசன் தானா அங்கே? அப்படின்னா வேற என்ன? சும்மா தம்பி அங்கே எதாவது டம்மியாக இருக்கிறதுனால டெல்லியை பார்த்துக்கோன்னு சொன்னோம். ஓகே, புரியுதா? அங்கே நான் பவருக்கு வந்துட்டா நான் என் கனிமொழியாக உட்கார வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு கேபினெட் அமைச்சர் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டு அந்த அக்கா மட்டும் தனியாக வச்சு மீதி ஒரு 5 அமைச்சர் வாங்கினான்னா நான் சபரீசன் அவர் கூட கண்ட்ரோலில் போயிடுவாங்க. அவ்வளோதான். டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ட்ரோல். இப்போவும் அப்படி தான். பவர் இல்லை, சும்மா டம்மியாக ஓடிட்டு இருக்கு. அதனால் அக்கா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தங்கச்சி நீ வச்சுக்கோமா, அண்ணன் என்னது மலர்களை போல் தங்கை கேட்கிறாள், எம்பி பதவி கேட்கிறாள், பாடுவார் அந்த மாதிரி பாட்டு வச்சுக்கம்மான்னு கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். காமெடி கண்டென்ட்டுக்காக கேட்குறேன். ஒரு பரப்புரையில் ஸ்டாலின் அப்படி ஒரு கால் மேலே கால் போட்டு ஒரு ஃபோட்டோ, அந்த அரியணையில் உட்கார மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சாங்கல்ல. இப்போ அவர் அந்த வேஷ்டி அந்த பிங்க் கலர் சட்டையில் போட்டு டம்மியாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி 2 பேர் ஆணவத்தில் ஆடினா நீங்கள் சொன்னீங்களே, அதுக்காக இந்த மீமை சொன்னேன். சரி, அது நான் இவ்வளோ இறங்கி நான் ஸ்டாலின் விமர்சிக்க விருப்பப்படல. பட் சரி, சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அவருக்கு தார்மீகமாக விட்டுடலாம். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் தனியாக என் கண்ட்ரோலில் வச்சு பண்ணியிருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி கால் மேலே காலை போட்டு வச்சு உக்காந்துருந்தேன். உங்களை எல்லாரும் நம்பி விட்டம் பாடுறா, என் நிலைமை எப்படி ஆக்கிட்டீங்கன்னு. அப்படி வேணால் நம்ம பேசலாம். ஓகேவா? ஸ்டாலினை அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. இல்லை, இவங்களால என்ன நடந்ததுன்றது தான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார் போகிற போக்கில் அந்த ஸ்டாலின் அவர் போட்டிருந்த சட்டையோட லிங்க் மட்டும் யாராவது அனுப்ப சொல்லிடுங்க. ஆமாம், அது வேறு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்லம்மா. ஆமாம் சார், இது சொல்லணும். 10,000 ரூபா வச்சுக்கிட்டு அந்த சட்டை 7,000 ரூபாயாம். 10,000 ரூபாயில் இப்போ டெல்லி அது என்னது லண்டன் போய்ட்டு வந்துட்டாரு. இப்போ 7,000 ரூபாய்க்கு சட்டை கடனுக்குன்னு யாருன்னா வாங்கிட்டாரா? அவர் பையன் இருக்கார்லப்பா, ரெட் ஜெயின்ட்டுன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இன்பநிதி தான் அதோடைய ஓனரு. கலைஞருடைய நினைவு தினத்துக்கு கூட காலையில் சைலண்ட்டாக போனதை பார்த்தியா? அப்படியே பின்னாடியே ஒரு 10 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே அண்ணனுக்கு ஜெயின்ற மாதிரி பூ கூட போட தெரில, ஏதோ ஒரு எடுத்து சரி ஓகே சொல்லி கொடுத்தாது அனுப்பிச்சிருக்கணும். அதையும் பண்ணலை, ஆரம்பிச்சு விட்டாங்க. அடுத்தது நீ தான் தம்பி அப்படின்னு. போக போக பழகுறாரு. காலி ஆகிடும், போக போக காலி ஆகிடும், கவலைப்படாது. இது தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருமதி பிரேமலதா அவர்கள் பெங்களூருக்கு நம்ம முதல்வர் போக முடியலன்னா என்ன, அங்கே இருக்கிற கர்நாடகாவோட முதல்வர் இங்கே வரலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அவங்க முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு டைம் பாஸுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கப்பா, புரியல. பேச்சுக்கு இங்கேருந்து அங்கே போனால் தப்பு இல்லையா, அங்கேருந்து இங்கே வந்தால் கரெக்டாக. இங்கேருந்து போகும்போது தப்புன்னு தானே சொன்னாங்க. நீங்கள் ஏன் போகணும் அப்படிலாம் இதில் எலி பொறியில் மாற்றாதீங்க அப்படி இப்படிலாம் பேசினாங்க. சார் பிரேமலதா அவர்கள் இதே நான் சொல்கிறேன், இவங்களும் ஒரு மகளிர் தான், ஒரு கட்சியோட தலைவி பொசிஷனில் இருக்காங்க, பொதுச்செயலாளர். பாமகவுடைய மனைவி சௌமியா அவங்களுடைய ஸ்பீச் வைப்பார், அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்குது. அந்த கிளாரிட்டி எங்கே இருக்குது? சும்மா விமர்சிக்கணும், அரசியல் செய்யணும். இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க என்னன்றதை எக்ஸ்பிளைன் தான் பண்ணாங்க, அரசாங்கத்தை ப்ளைம் பண்ணல. ஒன்று அப்படியே ப்ளைம் பண்ணாடோ முதலமைச்சர் விஜய் அதை கூர்ந்து கவனிப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஸ்பீச்சில் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. எப்படி ஒரு மகளிராக இருந்தாலும் அவங்க பேசுகிற விஷயம், நம்மளாம் மேகத்தட்டுன்னுவோம், அவங்க மேகத்தாட்டுன்னு அந்த இதை ப்ரொனன்சியேஷனில் இருந்து அந்த கிளாரிட்டி அவங்க ஆக்சுவலாக இந்த பசுமை இதிலெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருந்ததுனால, பசுமை தாயகத்தில் அவங்க க்ரீன் எனர்ஜிக்காக நிறையா வேலை பார்த்துருந்ததுனால சொல்கிறேன். க்ரீன் இதுக்கு அவங்களுடைய ஸ்பீச்சில் நான் பார்க்குறேன், அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 ஏக்கர் ஃபாரஸ்ட் அழியுது. எப்படி 1,300 ஏக்கர் சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. அதில் புலிகளுக்கான முக்கியமான 2 இடம் இருக்குது. சில முக்கியமான பறவை, அதாவது அந்த பேர்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இவ்வளோ அனிமல்ஸ் அங்கே பாதிக்கப்படுது.
இந்த ஒரு இதனால நம்ம வந்து வெறும் தண்ணிக்காக மட்டும் நம்ம இதை எடுத்துட்டு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி என்விரான்மெண்ட் பாதிக்குது, இது கட்டணான்னு சொல்லி நம்ம கேஸ் போட்டாலே இது வந்து இது பாயிண்ட்டுன்றேன். ஆமாம், முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி பாயிண்ட்டை எடுத்து பேசினா என்விரான்மெண்ட்டை நீ வேர்ல்டு வைடு போய் பேசலாம். என்னது, நீ இந்த விஷயத்த வேர்ல்டு வைட் கொண்டு போகலாம். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ எப்படி கூவாத்தில் பிரிட்ஜு கட்டுறதுனா என்விரான்மெண்ட் பாதிப்புன்னு சொன்னால் நிற்க வைக்க அதை மீறி மத்திய அரசால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு ஒன்று நடந்தது. அந்த மாதிரி இதை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான பாயிண்ட்டு பேசணும், வேலிடிட்டி கொடுக்கணும், கிளாரிட்டி கொடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இங்கே அவங்க போகலன்னா நீங்கள் வைக்கிறதுன்னா ராக்கி தேட்டர் இல்லைன்னா ரோகிணி தேட்டர்னு போகிறதா இது? என்னது, புரியுதா? அதெல்லாம் நீங்கள் சொல்கிறபடி பார்க்குறப்போ இது ஒரு இன்டர்ஸ்டேட் பிரச்சனை மாதிரி தெரியல, குளோபல் பிரச்சனைன்றதை நீங்கள் சொல்ல வரீங்க சார். அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான பாயிண்ட்டு சௌமியா ராமதாஸ் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன், அன்புமணி கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த பாயிண்ட் அவ்வளோ வேலிடான பாயிண்ட்டுன்னு நான் பார்க்குறேன். அது நீ என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் இதை மீறி நீங்கள் இங்கே இத்தனை இது இருக்குது, இதை பாதிக்குதுன்னு ஒரு க்ரீனை பொது இதிலேருந்து ஒரு கேஸை போட்டோன்னா அப்போ மொத்தமும் முடியும். அதை மீறி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கான ப்ராசஸ் என்ன? நான் அரசாங்கம் இந்த பக்கம் முயற்சிக்கிட்டோம். யாராவது ஒரு என்விரான்மெண்ட் ஆளை கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்சு இது சரியான ஆளுன்னா சௌமியா அன்புமணி தான் கரெக்டான. அவங்களே இதை போய் என்விரான்மெண்டல் பேஸ்லன்னு ஒரு கேஸை போட வச்சுட்டு இங்கே வந்து அரசாங்கம் தனியாக இவங்களுடைய வேலை பண்ணால் சூப்பராக போகும். ஆக்சுவலாக நீங்கள் திருமதி பிரேமலதா அவர்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்க. அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் சமீபத்தில் கூட பேசியிருந்தாரு. அந்த பாட்டை பாடி அவன் சொன்னதெல்லாம் என்னாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு சார். அவர் ஏன் அப்படி பேசினான்றது எனக்கு கவலையாக இருந்துச்சு. என்னமோ அதான்ப்பா. இப்போ 2-3 பேருக்கு வந்து நீங்களாம் லீடருன்னு ஆழ் மனசில் பதிய பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த எடப்பாடி சிலதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? நான் என்ன கேட்குறேன், அது ஏன் நான் ஒன்று சொல்கிறேன். சரி, அவங்களும் வந்து இது மெனக்கெட்டு பேசணும்னு இல்லை, தார்மீகமாக திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. ஓகே, கரெக்ட், அப்படி தான் இருக்கணும், அதில் எந்த மாற்றம் இல்லை. என்னுடைய கேள்வி என்னென்னா, உன்னுடைய விமர்சனத்தை எப்படி வைக்கணும்? நான் அது இப்போ சௌமியா அன்புமணி வைக்கிறவங்க பற்றின விமர்சனம் வைக்கிறோம், சரியா? நீங்கள் என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கிறீங்க? இன்னொன்று, உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஈகோ. என்னது, நான் சீனியர், நீ ஜூனியர். ஆளுங்கட்சி நீங்கள் இத்தனை வருஷமாக அப்படியே உக்காண்ட்ருக்கீங்க. கேப்டன் இருந்தாலும் அது வேற இல்லாமல் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்தாச்சு. நம்மளுடைய இருப்பு நம்ம எங்கே இருக்கோன்றதை முதல்ல நம்ம உணர்ந்துடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செயல்படணும். அது அவங்களோட கேரக்டரை காட்டுதுன்றீங்களா? கேரக்டர் காட்டுறதுன்னு இல்லை, அவங்க ரியாலிட்டியை இன்னும் ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரியலைஸ் பண்ணல. ரியாலிட்டி என்ன, நான் இன்னும் அப்படியே பெரிய கமர்ஷியல் கேப்டன் இருக்கும்போது ஆஹா ஓஹோன்னு சொன்னேன், அந்த ஃபீல்லையே இன்னும் அவங்க இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அந்த எம்பிக்கள் அந்த கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னார்ல, திமுக பங்கேற்கல. ஓகே, மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலாசனும் பங்கேற்கலையே சார். அந்த ஷூட்டிங் கொஞ்சம் பிஸியாக இருக்காருப்பா. இந்த பிரச்சனையோட ஷூட்டிங் முக்கியமாயிருச்சா? இனிமேல் அவர் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து என்ன பண்ணுவார்? உடச்ச டிவியும் உடஞ்சி போச்சு, போட்ட டார்ச்சும் உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறார்? அவர் பொழப்ப தான் பார்ப்பாருங்க. சும்மா ஹாலிடேக்கு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போவார், அவ்வளோதான். அவர் நீ பெருசாக சீரியஸாலாம் எடுத்து பார்க்காத. நீ டைம் நம்ம வந்து இந்த ஒரு 20 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃபில்லருக்கு வேணால் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட அவர் வர்த்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சார், பல கட்சிகள் இன்றைக்கி தாவேகா கூட்டணிக்கு போயிருக்காங்க, ஏன் இவர் தயங்குறாரு? அவர் ஏன் அவங்களும் சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடனே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல தேவா. ஓகே, பொறுமையாக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த தேர்தல் ஜம்புக்கு போய்க்கலாம். அப்போ கூடிய சீக்கிரம் அவரும் அதில் ஜாயின் பண்ணிடுவாரா சார்? ஆமாம், கட்சியே போயிட்டுருக்கோம். இன்னத்துக்கு இவர் ஒத்த ஆள் தான் போய் சேர வேண்டியது பெண்டிங்கில் இருக்கும், அது போய் சேர இருக்கும். சரி சார், ஓகே. அந்த மாதிரி டிடிவி தினகரன் கூட இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம மீனவர்கள் அவங்களோட விவகாரத்தில் வந்துட்டு முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு வந்துட்டு கடிதம் எழுதுறதை தாண்டி வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு முன் வச்சிருக்காங்க. வேற என்ன அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அதுதான் நானும் கேட்குறேன். டிடிவி அண்ணன் வந்து அதையும் சேர்த்து விளக்குனா நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது அவர் விளக்குனா நல்லாயிருக்கும். இன்னொன்று, பிரதம மந்திரி இதுக்கு முன்னாடி கலைஞர் என்ன பண்ணார்? லெட்டர் எழுதினார். ஓகேவா? ஜெயலலிதா பிரதமருக்கு லெட்டர் எழுதுனாங்க. ஏன் எழுதுகிறாங்க அப்படின்னா, இது இன்டர்நேஷ்னல் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய இது வந்து மத்திய அரசு தான் தவிர மாநில அரசுக்கிட்ட பவர் கிடையாது. ஸோ மத்திய அரசு தான் நம்ம கேட்கணும். நீ எழுதுகிற லெட்டருக்கு
ரிசல்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான ரிசல்ட் அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ பேசி பிரயோஜனமே இல்லையா. நம்ம ப்ரெஷர் தான் கொடுக்க முடியும் சார். நம்ம சைட்லேருந்து அதுதான் சரி. இது இந்த கேள்வி இவர் கேட்குறாரு கரெக்டு. நம்ம கச்சத்தீவு போயிடுச்சு, அந்த ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளோவும் மீறி அவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இப்போ நம்ம மீனவர்கள் வந்து தெரியாமலாம் போகிறது கிடையாது, மேக்ஸிமம் தெரிஞ்சுதான். ஏன்னா அது சில நேரத்தில் அந்த மீன் இங்கே கிடைக்கலன்னும் போது அங்கே கிடைக்கணும் போது யாராவது வரதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிட்டு வந்துடலான்ற மாதிரி தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அலர்ட் ஆகி வந்து பிடிக்கிறது, அந்த இதில் வந்து அவங்க ஸ்ரீலங்கன்ஸ் அந்த அலர்ட் ஆகி அவங்க வந்து பிடிக்கிறது, அந்த மாதிரி நடக்கிறது. இவங்க இப்போ பிடிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த மாதிரி எடுத்தாங்க, அந்த பார்டர் கிராஸ் பண்ணாங்களாம் கிடையாது. 100 பேர் கிராஸ் பண்ணியிருப்பான், ஒருத்தர் 2 பேர் தான் மாட்டுவாங்க. இதுக்கு தான் சொல்கிறது அண்ணன் சீமானை இங்கே ஆட்சி கொண்டு வாங்கன்றேன். ஆமாம் மீனவர்கள் எல்லாமே இப்போ மிலிட்ரி ஆக்கி விட்டுருவாரு. அப்புறம் யார் தான் போய் மீன் பிடிப்பாங்களாம். நாம் அதை சொல்கிறேன், உங்கள்கிட்ட AK-47 கொடுத்துட்றேன், எவனா வந்தாலும் சுட்டு பொசிக்கிறே. சுட்டு பொசுக்கணுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் வந்து அங்கேருந்து குண்டிங்க போடுவான், இங்கேருந்து அங்கே போடுவான். இதே போல் இதை இருக்கிறத விட்டு பறக்காத ஆசைப்படுற கதை அது. 2 நாட்டுக்குள்ளே வாரம் ஏற்படுது. அதுக்கு முதல்ல அண்ணன் வரணும். அண்ணனோட தான் சார் ஞாபகம் வருது. தனியாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். வேல்முருகன், சீமானு, இன்னும் அப்புறம் கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாமான்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். எப்படி பார்க்குறீங்க? ஆல்ரெடி ஏறும் போதே உங்களோட கூட்டணி சேர்த்து ஒத்தனம் வரல. புறக்கணித்தப்பட்டவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு கட்சியை ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. மக்கள் நல்ல கூட்டணியாவது ஒரு மாசு இருந்துச்சு கேப்டன் இருந்தாருன்னு. இது புறக்கணிக்கப்பட்ட கட்சி. இது வந்து பேச ஒன்றும் இல்லை தம்பி, தெரியலடா கிருஷ்ணசாமி. என்ன இப்போ நான் தான் சொன்னேன்னே, 500,000 ஓட்டு வேலிடு தான், நான் ஒத்துக்கிறேன் சரியா. ஆனால் அது எங்கே இருக்கணும், எங்கே இருந்தால் அது வேலிட். கரெக்ட். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, இதுதான் கான்செப்ட். தத்துவம் சார். தத்துவம் சொன்னதை தான் சொல்கிறேன். ஓகேவா? நீ இது 500 ஓட்டு வச்சுருந்தாலும் ஜெயிக்கிற இடத்துல இருந்தால் தான் அந்த 500 ஓட்டுக்கு மதிப்பு. ஆமாம் சரியா? இப்போ நான் ஒன்று ஓப்பன் சேலஞ்ச் விட்றேன், ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணியை பேஸ் பண்ணுறேன். சீமான் இப்போ தனியாக 4% வாங்கியிருக்காரு கரெக்டாக. இந்த கூட்டணி 4% வாங்கிட்டு நான் என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்றீங்க. சேலஞ்சு ரைட். அப்போ தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணன் கூட்டணி இந்த வாட்டி எடுபடாதான்ட்டு. இடைத்தேர்தல் வருது, வெறியில் இருக்காராம். அந்த வெறி எந்த அளவுக்கு வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், இதை தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்கு நம்ம மார்க்கண்டேயன் அவர்கள் பற்றி. ஸோ அவர் வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு எதிர்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடுக்கணும் தானே, கண்டிப்பாக எடுக்கணும். ஆமாம், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தவறு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும், இது ரியாலிட்டி தானே. பட் அதுக்கு தான் தலைவர் எதுவும் மண்டிட்டார் போல இருக்குது சட்டசபையில். அவர் மார்க்கண்டேயன் பெரிய மனசு கொண்டு தவறுகளை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கவே இல்லையா? என்ன செய்தியை பார்க்குறீங்க? அவங்க தலைவரும் செயல் தலைவராக உதயநிதியும் வந்து கூப்பிட்டு அவரை கண்டிச்சிருக்காங்க தெரியுமா? தலைவர் முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமாம், வேற என்ன. அடுத்த தலைவர் வந்துட்டாருப்பா, அடுத்த இளைஞரணி செயலாளர் வந்துட்டாரு. அட்லீஸ்ட் இப்போ நான் இவர் செயல் தலைவர் மூவ் பண்ணாதானே அவர் இளைஞர் அணிக்கு போட முடியும், அடுத்த பொருளாளர் கொண்டு வர முடியும், திருப்பி அப்புறம் தலைவர் செயல் தலைவர் கொண்டு வரணும். புரியுது. ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். அது பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு. என்னுடைய உதயநிதி ஸ்டாலின் கூட என்னை கூப்பிட்டு கண்டித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால் நான் தவறுதலாக பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சபையிலே பேசினார். எனக்கு டவுட் என்னன்னா, உதயநிதி கூப்பிட்டு கண்டிச்சாரா? அவர் தானே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தப்பா பேசினாருன்னு அரசுக்கு வரைக்கும் போனாங்க. அவரே ஒரு கேஸ்ல அவருக்கு இவரை கண்டிச்சாரு. எனக்கு புரியுதா? இவர் தவறான், அவரு சரியா. கண்டிச்சவர் சார் என்ன பர்மிஷன்ல ஒரே ஒரு டைலாக் சொல்லிட்டா, பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே வா. நல்லா இருக்கு, ரொம்ப தரமா பரவாயில்ல விட. சரி சொல்லிட்டேன். சரி, ரியாலிட்டி என்னன்னா மக்கள் மறந்துடுவாங்கன்றதுக்காக நம்ம என்ன வேணா பேசலாம். நேற்று ரியாலிட்டி வந்து மக்கள் மறதியை நம்பி பேசுறது வந்து அவன் வருஷ கணக்கில் போய் மறந்து பேசினா கூட பரவாயில்ல. இவங்களாம் நேற்று பேசிட்டு நீ மாற்றி பேசுகிறாங்க. அதுதான் இருக்கிறதுல கொடுமையாக இருக்குது. அதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு இதுக்கு திருடன் காவலா, யாரோ ஒருத்தனை யாரோ தலைவரா, இந்த மாதிரி பழமொழிகள் தான் சுட்டி காட்ட தோணுது. பேசினவரே முந்தானது தான் அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்தான்னு பிரச்சனை போயின்னுக்குது. இன்னைக்கு வந்து அவர் தான் என்னை கண்டிச்சாருன்னு வேற சொல்கிறேன். இவரே 1000 பேர் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவரை கண்டிச்சாராம். அது யாரு ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஏவா வேலு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு.
சபாநாயகர் இப்போ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சார். ஏற்கனவே அவர் மேலே கேஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த கேஸ் போயிட்டு இருக்க நேரத்தில் ஏன் சபாநாயகரும் இப்போ நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி தான் தேவா. பட் என்னன்னா, அதே சபாநாயகர் பர்மிஷன் கொடுத்தா தானே அரெஸ்ட் பண்ணணும்னு அந்த எம்எல்ஏ சொன்னார். அப்போ சபாநாயகர் என்கொயரி பண்ணுறதுல என்ன பிரச்சனை? அது உரிமை குழுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்னும் அமைக்கலாம் நினைக்கிறேன். வந்தால் இங்கேயே விசாரணை. இப்போ இதெல்லாம் ஸ்டேஷன் கேஸ் எல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. என்ன பெருசாகிட போகுது? கோர்ட்டில் போய் ஒரு கேஸாக ஓடி நிற்கும் பார்த்து நிற்பாங்க. இங்கே அப்படி இருக்காது. குழு அமைச்சாங்கன்னா இவர் பேசுனதுக்கு எம்எல்ஏ பதவியே பிடுங்க போடலாம். கண்டிப்பாக அது வரைக்கும் அவங்க வந்து பரிந்துரைப்பாங்க. எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கு போ, அந்த கோர்ட்டிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் போகுமே தவிர, அதுதான் சரியான தண்டனையாகவும் பார்க்கப்படணும். ஆக்சுவலாக உங்களுக்கு நேற்று ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அவரோட பையன் சமீபத்தில் ட்ரெண்ட் ஆனார்ல, அவர் வந்து பார்த்து சிரிச்சாராம் அந்த கோபி சுதாகர் வீடியோவை பார்த்து. இல்லை இது தமிழ் நல்லது தான், சிரிச்சிங்க தான், சந்தோஷம்தான். அப்புறம் அந்த வீடியோ டெலிட் ஆச்சு? நீ பார்த்து சிரிச்சல, சந்தோஷப்பட்டல, ஏன் வீடியோ டெலிட் ஆச்சு? அப்புறம் டிஆர்பி ராஜா தான் போய் கேட்கணும். அவர் போய் டிஆர்பி ராஜா கேட்கணும். உன்னுடைய நூலில் தானே போச்சு. சும்மா அதாவது ஹைலைட் அதை காமிச்சு எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ பொதுருக்கு இல்லைன்னு வெளியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோ ரைட் சார். அதே மாதிரி இப்போ அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ ஆன்லைன் மூலிமா அந்த மது விற்பனை தொடங்கிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க? வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அந்த ப்ரீ புக்கிங் கான்செப்ட் தானே பண்ணுறாங்க. நீ வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டு அங்கே போய் பண்ணலான்னு அதில் அமைச்சர் ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து அதுலேயுமே சில குறைகள் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு போய் கடையில் கேட்டால் இல்லை ஸ்டாக் இல்லைன்றாங்க. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கும் நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இதுதான் ப்ரோக்ரஸிவ் கவர்மெண்ட்டுக்கான சொல்யூஷன். நீ வந்து அடுத்து இதெல்லாம் கடையில் அதெல்லாம் இல்லைன்னு நாளைக்கு வந்து மைக்கு நீட்டுவான். யார்? ப்ரெஸ்ஸுக்காரன் தான் குடிக்காரன் போல். அப்படி இருக்கும் கேள்வி. அப்படி தான் கேட்பாங்க. நான் போய் போட்டேன் அப்படி பண்ணுறேன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நானே சொல்லிடுறேன். இங்கே இந்த மாதிரி நாங்கள் அப்படின்னா நானே சொல்கிறேன்னா நான் எவ்வளோ அந்த மீட்டிங்கை ரிவ்யூ பண்ணுறேன்றதை தெரிஞ்சுக்கோ. நான் ஒரு ஆன்லைன் பண்ணிவிட்டு நான் பாட்டு பண்ணிட்டேன்னு போல, அதனுடைய ஃபீட்பேக் என்ன, அது ரிவ்யூ என்னென்னு லான்ச் காலில் பண்ணி நான் நைட்டுக்குள்ளே அதை ரிவ்யூ எடுத்து உங்கள்கிட்ட மறுநாள் பேட்டிகிட்ட கொடுக்குறேன். இதுவும் ப்ராப்ளம் இருக்குது, இதையும் நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு. இதை விட வேறு என்ன? டெடிகேட்டடாக இருக்கார் அந்த அமைச்சர் தான். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கன்ற. ஆக்சுவலாக அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து டாஸ்மார்க் விவகாரத்துலையும் இந்த அரசு ஒரு சமூக நீதியை கடைபிடிக்குன்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி சார். எல்லா அந்த காம்படிட்டர்ஸுக்கும் ப்ராப்பரான ஒரு இதை கொடுக்குறாங்க. உங்கள் பொருளாக இருந்தால் நீங்களும் விற்பனை செய்யலாம், இந்த பொருளாக இருந்தால் நீங்களும் விற்பனை செய்யலாம். இது வந்து போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவாகவே இருந்துச்சு இல்லை சார்? அதுதான் சொல்கிறேனே. அது நான் ஏற்கனவே உனக்கு கிளியராக ஒரு வீடியோ கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். நீ ஒரு ட்ரிங்கை வந்து நீ அதை டாஸ்மாகில் இன்ஃப்யூஸ் பண்ணணுன்னாலே நீ பணம் கொடுக்கணும். ஒரு பாட்டிலுக்கு இவ்வளோன்னு தனியாக கொடுக்கணும். அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இதில் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ப்ரொப்போசலை வந்து நான் பேசினேன், நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நீ டாஸ்மாகில் உன் பாட்டில் சரக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாவோ 30 ரூபாவோ 20 ரூபா தரணும். அது அங்கேருந்து நேராக கடைங்களுக்கு வந்துடுமா? கடையில் இருக்க சேல்ஸ்மேனு உன் பாட்டிலை விற்கிறதுக்கு ஒரு 10-20 ரூபா நீ தரணும். அப்போ தான் அவன் இந்த பொருளை எடுத்து கொடுப்பான். இல்லைன்னா அது உள்ளே கிடக்கும். அதுவும் கூலிங் பீர் அது வைக்கணும் சார். அதுலேயும் வைக்க மாட்டாங்களா சார்? அது சைடு அது எதுக்குன்னா பின்னாடி வந்து இது இருக்கு இல்லையா, பார் இருக்கு இல்லையா, பார் இருக்கிற எல்லா கடையிலையுமே கூலிங் பீர் கிடைக்காது. பக்கத்தில் பார் இல்லாத கடைங்களில் ஓரளவுக்கு உனக்கு கிடச்சிரும். அது ரியாலிட்டி வந்து இதுதான். ஓகேவா? நீ வந்து பாரில் போய் கூலிங் பீரை எக்ஸ்ட்ரா 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்கணுன்றதுக்காகவே இதை பண்ணுறது இந்த கான்செப்ட். அதனால் பீர் வாங்குறவங்க எப்பவுமே பாருக்கு போயிடுவாங்க. இவங்ககிட்ட வாங்குறது குறையும். ஓகே சார். சட்டசபையில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்துட்டு தனித்துவமாக செயல்பட போகிறதா ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேனே சார். ஆமாம், தனியாக செயல்படணும். இது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படி தான் செயல்படணும்னு. அப்படியே செயல்பட்டு எடப்பாடியை வெளியே அனுப்பிடணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அவரை இனி தனியாக செயல்பட வச்சுருங்க, அதிமுகவை நீங்கள் வச்சுட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருங்கன்றது தான் என்னுடைய முதல்ல இந்த பார்க்க கோரிக்கை. அது இப்போ செயல்பட தொடங்கியிருக்கு. நம்ம ஒரு கால்குலேஷன் அரித்மெட்டிக் இதுதான் கரெக்டு, இப்படி தான் இருக்கணும், இது சரின்றதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இம்மிடியேட்டாக நடக்கலாம்னால காலம் அதுக்கான வழிவகுக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இது இந்த டைமில் இங்கே திருமாவளவன் போன்றவர்களோ கம்யூனிஸ்ட் போனால் இங்கே தொட்டிலாட்டிட்டு அங்கே போய் கிள்றது இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கட்சி நமக்கு இருக்கும் போது எதைக்கும் நம்ம பாராமல் போகலாம் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இது நல்ல விஷயம், இது வரவேற்க வேண்டிய விஷயம். இதில் வந்து தாவைக்காக்கு வைக்கிற வேண்டுகோள் என்ன, அவங்களுடைய தனியணியாக செயல்பட சபாநாயகர் அனுமதித்து
எடப்பாடி காலி பண்ணுறதுக்கு உதவணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆனா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிற ஒரே விஷயம் நீங்க அந்த பொதுக்குழு தானே சார். அது கூட்டுறதுக்கு இப்ப எடப்பாடி பல காய் நகர்த்தல பண்ணிட்டு இருக்காரு. அது எங்க போய் முடிய போகுது? சிம்பிள். நீ பொதுக்குழு கூட்டணும்னா மெஜாரிட்டியான எம்எல்ஏ இருந்தால் போதும். எப்படி நீங்கள் எடப்பாடிக்கு மாற்றி கொடுத்தாங்களோ அதே மாதிரியான மாற்றம் தான் இங்கே தேவை. வந்தால் இவரே பொதுச் செயலாளர் கிடையாதுன்னு கூட்டி முடிச்சிருவாங்க. போட்டி அதிமுகன்னுருவாங்க. யார்கிட்ட அதிகமான எம்எல்ஏ இருக்கோ அவங்க தான் அதிமுகன்னுவாங்க. அப்போ அவங்க கூட்டிகிட்டு போக போகிறாங்க பொதுக்குழுவை. எல்லாரும் சரண்டர். எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராசஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டர். இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். இருக்கிற எல்லா எம்எல்ஏ ஒரே பக்கமாக செஞ்சுட்டு எடப்பாடியை தனியாக விட்டாங்கன்னா நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு போய் ஒரு கேஸ் இல்லை போடுங்க, ஒரு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா யார்கிட்ட மெஜாரிட்டி அப்படி தான் கொடுத்தாகணும். ஏன்னா இப்போ தானே அவங்க கொடுத்தாங்க. இதே அதிமுகவுக்கு யார்கிட்ட மேஜர் எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவங்க தான் சொல்லி எடப்பாடி டீமுக்கு கொடுத்தாங்க இல்லையா? அதே பாயிண்ட்டு திருப்பி கொடுக்கணும், வேறு வழியில். அதே மாதிரி பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு நீங்கள் பொதுக்குழு கூட்டி அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அங்கே நோக்கி தான் நகர்ற மாதிரி அப்படிதான் போகும். ஓகே சார், பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து பேசியிருந்தோம் நம்ம நிகழ்ச்சியில். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.